வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு முக்கியமாக நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டீமை வந்து என்கரேஜ் பண்ணணுன்ட்டு என் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கேலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாங் அண்ட் நிஷாந்த், வாங்க ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். இந்த டான்ஸ் இதில் ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் தான், அது சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு தான் தெரியும். நான் ஆக்சுவலாக 500-600 அசிஸ்டண்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியோகிராஃபராக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் எனக்கு வந்து ஒரு லைஃப் கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா, எல்லா டான்ஸ் கிளாஸும் மூட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த டைமில் வந்து ப்ரொடியூசர் சுந்தரும் காமராஜன்றவங்க தான் இந்த மாதிரி லக்கி மேனுன்ட்டு ஒரு கன்னட படம், அது ஓமை கடவுளை ரீமேக் பண்ணுறது, அதை வந்து கன்னடத்தில் பண்ணேன். அதுவும் புனித், கர்நாடக ரத்னா புனித் ராஜ்குமார், அந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்து கெஸ்ட் ரோலில் தான் நான் அவரை கேட்டேன். ஆனால் வந்து அவரை வச்சு நிறைய படம் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டேரக்டர் ஆகும்போது தான் ஒரு, அதாவது மியூசிக் நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது என்ன ஷார்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேக். பட் இன் டெப்த் ஒரு சாங் பின்னாடி ஒரு லிரிக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் அதை இம்ப்ரூவைசேஷன் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நார்மலாக இல்லை. ஏன்னா எல்லாருடைய மைண்டு வந்து அது வந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி அது ஒத்துழைச்சி அது வந்து வரத்துக்கு அது ஒரு மேஜிக் நடக்கணும். இங்கே இந்த 2 சாங்லேயும் அந்த மேஜிக்கை நான் பார்க்குறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங். ஏன்னா இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆகாய கங்கை ஒரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெஷ் எழுத்து. ஐ திங்க் சாரி சார், உங்கள் பேர் கார்த்திக். நிஜமாகவே அவர் பேசும்போதே தெரியுது அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில். அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சூதிங், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஈவன் த மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் அந்த மேஜிக் நடந்திருக்கு. இதுக்கு வந்து இது நடந்தால் மட்டும் போதும் இல்லை, நீங்கள் வந்து அதை வந்து சேர்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது வந்து இன்னொரு அன்பிலே, அது நிஜமாகவே அது வேறு விதமான ஒரு ஜானர். அது நிஜமாகவே எல்லாமே இந்த எல்லா கிராஃப்டும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரி, இதை அமைக்கிறதுக்குன்னா உங்களுடைய உழைப்பில் வந்து எல்லாம் மாஸ்டர்ஸ். ரியலி இங்கே இருக்கவங்க எல்லாமே ரியலி தே ஆர் வெரி வெல். அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுது. இவங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். முக்கியமாக நீங்கள் தான் ஆக்சுவலாக இவங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி புது டீம் இவங்களெல்லாம் வந்து சேர்க்கணுன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னையும் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஜென்ரலி இன்றைக்கி இங்கே நின்று பேசணுன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஐ திங்க் 2 பேரும், வாங்கும் சரி நிஷாந்தும் சரி, இதை எங்கே அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காட் பிளஸ் தெம். உங்களுடைய இந்த உழைப்பு வந்து இன்னும் மேலும் உயரணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கா, நீங்கள் பேசுகிறது நான் ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் பேக், நான் இன்றைக்கி வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோடய டான்ஸ் பார்ட்னர். நான் ஃபஸ்ட் சென்னையிலே கால் வைக்கும் போது ஒரு ஃபேஸ் பார்த்ததுன்னா அது ஆந்தனி வாங். வாங், நிஷாந்த் அண்ட் சாதத், த ப்ரொடியூசர், த பேக் போன் ஆஃப் ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். எப்படின்னா நான் 15 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோடய ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே, எப்போவுமே பேசுவோம், ஏதோ பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், இண்டிபெண்டன்ட் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம குட் டான்ஸு, நம்ம ஒரு லெவலுக்கு நல்லா ஆடுறோமே, ஏன் வரல, அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நம்ம போயிட்டு கேட்க வேணாம், ஒரு மியூசிக் லேபிளை நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போது கன்ஃபார்மாக whoever the people நம்ம மாதிரி டான்ஸர்ஸ் நம்மளுக்கு ஒரு சாங் வேணும். ஏன்னா we are not that typical commercial ஒரு டான்ஸிங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் நம்மக்கிட்ட தட் கமர்ஷியல் தமிழ்நாட்டிலே ஒன்று இருக்கும்ல, அது இல்லாமல் we were just
thinking what to do. So I'm very happy that they have started this label company. Of course, I think இவங்க அந்த struggle தாண்டி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that whom we should give an opportunity and எவ்வளோ பேருக்கு இந்த opportunity தேவைப்படுதுன்னு. So I'm very very happy Wong and Nishant and Sadat. இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஒரு மொத்தமாக 6-7 பேர் ஒரு டீம் இருக்காங்க. 15 years I've seen them and I'm so happy and proud and I feel so blessed that இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்காக உங்ககிட்ட பேச முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ் இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. திருப்பி நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இல்லை, ஏன்னா அந்த சாங்கில் வேறு மாதிரி இருந்திருப்பேன், இந்த சாங்கில் கொஞ்சம் கைத்துறா. ஓகே, சாரி, ஓகே. அந்த சாங்கில் வேறு மாதிரி இருந்திருப்பேன், இந்த சாங் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருப்பேன். அதனால் நானே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நிஷாந்த், ஆண்டனி வாங். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் தேர் இஸ் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், முகமது சாதத் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ஹேண்ட்பிக் கிரியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் நிறைய மியூசிக் வீடியோஸ் அண்ட் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நிறைய டேலண்ட்ஸை பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதனால் வி வாண்டட் டு ஸ்டார்ட் ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா நாங்கள் டான்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகணும், ப்ளஸ் எங்களை மாதிரி நிறைய பேருக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக ஸோ வி ஸ்டார்டட் த ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். அண்ட் again, like press, thank you so much, and to our friends, thank you so much, and guest எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார் நாகேந்திர பிரசாத் சார், தேங்க்யூ ஸோ மச். ஷெரீஃப் சார், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் நேதா சார், தேங்க்யூ ஸோ மச். சார் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி வந்ததுக்கு. எஸ், ஹேண்ட்பிக் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதே வந்துட்டு ஒரு பெரிய மித் எங்களுக்கே. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மியூசிக் ரிலேட்டடாகவே இருந்தது. ஸோ நான் ஐம் பீன் அ கொரியோகிராஃபர் ஃபார் 20 years now. ஆனால் அந்த மியூசிக்கில் தான் என்னுடைய வேர்ல்டு சுற்றிட்டே இருந்தது. ஆனால் நான் மியூசிக் டைரக்டர், கம்போசர் கிடையாது. நான் அந்த மியூசிக்கை வந்துட்டு ஒரு விஷுவலாக பார்க்குற ஒரு க்ரியேட்டர் தான். அண்டு நிஷாந்தும் வந்துட்டு டான்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள். ஸோ மியூசிக் அந்த கோர் விஷயம் வந்துட்டு அந்த மியூசிக்கில் இருந்தது. ஸோ ஹேண்ட்பிக் வாய் அப்படின்னும் போது இதெல்லாமே தான் நாங்கள் யோசிக்கிறது. வெளியே எடுத்துன்னு வர்றதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் the mediator between the created craft and audience போய் சேர்ற ஒரு மீடியேட்டராக இருக்கணும் அப்படின்னும் போது எஸ், why not மியூசிக் லேபிள் அப்படின்னு தான் போய் முடிஞ்சது டிசிஷன். அண்ட் தட்ஸ் வை இன்னைக்கு we have a handpick records launching. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய கஷ்டம் நடந்தது நடுவில். பட் தென் எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியர். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு யூனோ மை ஸ்பெஷல் பீப்புள் எப்போவுமே கூட இருந்தவங்க. ஓகே, ஃப்ரம் த பிகினிங் சுனிதாவாக இருக்கட்டும், மாஸ்டர் நாகேந்திர மாஸ்டர் நிறைய வருஷமாக என்னை பார்த்துருக்குறாரு. ஷெரீஃப் வெல் விஷர் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். எனக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஆனாலுமே ஐ கோ டு ஹிம். ஹி கிவ்ஸ் மீ த டிரான்ஸ்பெரண்ட்டான ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு. இதுதான் உண்மை, இதுதான் இப்படி தான் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு திங் ஐ ரியலி லைக் அபவுட் ஹிம். ஸோ அதனால் யூனோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ. அண்ட் எஸ், சப்ரீஷ் எனக்கு வந்துட்டு personally he's been a backbone. He's been a backbone. So எந்த ஒரு நல்ல விஷயத்துலையுமே வந்துட்டு சப்ரீஷ் has always been there. So இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது I wanted him to be there. So அதனால் I call you, thank you for being there. And Reshma has always been close as a family. So Reshma, thank you so much for coming here. Okay, so yeah, this is handpick. இதுதான், it's come out of vision, it's come out of love, and it's come out of pure craft and art. Thank you.